வணக்கம். இப்போ இந்த புது சாஃப்ட்வேரில் வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சில விளக்கத்தை தரேன். மேனுவலை இந்த புது சாஃப்ட்வேர் ஆனது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா, இந்த புது சாஃப்ட்வேரில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து டோட்டலி வந்து இச்சிமோக்கோ பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு சாஃப்ட்வேர். இந்த இச்சிமோக்கோனால் உருவாக்கப்பட்ட சாஃப்ட்வேர்ன்றதுனால இது உங்களுக்கு ஈஸியாக பயன்படுத்தக்கூடியது. உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கீழே இந்த க்ளவுட் இருக்கு இல்லையா, இந்த இதுதான் க்ளவுடுன்னு சொல்கிறோம். அதாவது நம்ம ரவுண்டு போட்டு பாருங்கள், இந்த இடம் தான் க்ளவுட் ஏரியா. அதாவது இந்த க்ளவுடுக்கு கீழே ப்ரைஸ் இருந்தது அப்படின்னா அது பெரும்பான்மையான டைம் வந்து அது டவுன் ட்ரெண்ட், அதாவது ட்ரெண்ட் வந்து வீக் ட்ரெண்ட், அதாவது வலு இறந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு இந்த ஏரியாலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் போடுற ஏரியாலலாம் பாருங்கள், டோட்டலாக க்ளவுடுக்கு கீழே தான் வந்து ப்ரைஸ் இருக்குது. இந்த மாதிரி இடத்துலலாம் க்ளவுடுக்கு கீழே ப்ரைஸ் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இந்த டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளவுடுக்கு கீழே தான் ப்ரைஸ் இருக்குது, சரிங்களா? இதில் வந்து இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, நம்ம ஒரு இந்த சாஃப்ட்வேரை பார்க்குற மாத்திரத்துலேயே நம்ம வந்து ட்ரெண்டு வந்து அப் ட்ரெண்டா இல்லை டவுன் ட்ரெண்டா அப்படிங்கிறது ஈஸியாக நம்ம விளங்கக்கூடியது. உதாரணத்துக்கு இந்த பாருங்கள், இந்த க்ளவுடுக்கு கீழே இருக்கிறதுனால ப்ரைஸ் வந்து டவுன் ட்ரெண்ட். அப்புறம் நம்ம இதில் வந்து ரெண்டு விதமான முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க இருக்கோம். என்ன விஷயம் அப்படின்னா, அந்த க்ளவுடுக்கு கீழே இருக்கும்போது இது கீழே பார்த்தீங்கன்னா 3 விதமான ரிப்பன் அப்படி சொல்லக்கூடிய கலர்ஸ் கோடிங் இருக்குது. உதாரணத்துக்கு இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முதல் இருக்கு இல்லையா, முதல் இருக்கிற ரிப்பன் வந்து தடிமனாக இருக்கிற ரிப்பன் வந்து ப்ளூ கலரில் இருந்தது அப்படின்னா அது வந்து அப் ட்ரெண்ட், ஷார்ட் டேர்ம் அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நடுவில் இருக்கிற ரிப்பன் ப்ளூ கலரில் இருந்ததுன்னா மிட் டேர்ம் அப் ட்ரெண்டில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த கீழே இருக்கக்கூடிய அந்த ரிப்பன், மெலிசாக இருக்கக்கூடிய ரிப்பன் பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப இன்ட்ராடே, அந்த பர்டிகுலர் டைம் மட்டும் அப் ட்ரெண்டில் இருக்குதுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பை போடும்போது இந்த 3மே ப்ளூ கலரில் இருந்தது அப்படின்னா, இந்த 3மே ப்ளூ கலரில் இருந்து ப்ரைஸ் ஆனது, அதாவது கேண்டில்ஸ்டிக் ஆனது க்ளவுடுக்கு மேலே இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் வந்து நல்லா இருக்குது, நல்ல புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு செல் கொடுக்கும்போது, ஒரு செல் வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்து 3மே டவுன் ட்ரெண்டில் இருந்தது அப்படின்னா அந்த செல் நல்ல செல்லாக இருக்குது, நல்ல மார்க்கெட் டவுன் ட்ரெண்டாக இருக்குதுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த செல் கொடுத்துருக்கான். இந்த செல் கொடுக்கும்போது 2 விதமான விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். ஒன்று, க்ளவுடுக்கு கீழே இருக்குது ப்ரைஸ், நார்மலாகவே அது டவுன் ட்ரெண்ட். ரெண்டாவது, இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 3 ரிப்பனும் வந்து ரெட் கலரில் இருக்குது. அதனால் வந்து டோட்டலாக வந்து பர்ஃபெக்டாக நீங்கள் இந்த கால் எடுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இந்த சாஃப்ட்வேர் மூலமாக நீங்கள் என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எந்த கால் எடுக்கலாம், எந்த கால் எடுக்கக்கூடாது, ஃபெயில் ஆகுன்றதை ஓரளவு நீங்கள் கணிக்க முடியும். உதாரணத்துக்கு க்ளவுடுக்கு கீழே வர பை கால், உதாரணத்துக்கு இது பாருங்கள், இந்த கால் வந்து க்ளவுடுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. இந்த பை கால் வந்து க்ளவுடுக்கு கீழே கொடுத்ததுனால இந்த பை காலை நீங்கள் தவிர்க்கலாம், கண்டிப்பாக தவிர்க்கலாம். இந்த பை கால் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இந்த க்ளவுடுக்கு மேலே வரக்கூடிய செல் காலையும் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். க்ளவுடுக்கு மேலே பல இடத்துல செல் கால் உங்களுக்கு கிடைக்கலாம். உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து க்ளவுடுக்கு மேலே கிடைக்கக்கூடிய செல் கால். ரெண்டாவது, ஒரு செல் கால், ஒரு பை கால் போகிறீங்க அப்படின்னா இந்த பாருங்கள், கீழே பாருங்கள், இந்த 3த்துலேயுமே ப்ளூ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த 3மே ப்ளூ இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒன்றாவது, ரெண்டாவது, ரெண்டுத்தில் ஏதாவது, அதாவது இது 3த்தில் பெரும்பான்மையாக 3த்தில் 2 ப்ளூ இருந்தால் கண்டிப்பாக போகலாம். 3மே ப்ளூ இருந்தால் நல்லா அப் ட்ரெண்டு. 3த்தில் 2 ப்ளூ இருந்ததுன்னா, 2 கலர், இந்த ரிப்பன் 2 ரிப்பனுமே ப்ளூ இருந்தது அப்படின்னா, ஏதாவது 2 ரிப்பன் ப்ளூ இருந்ததுன்னா அந்த கால் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். இதுதான். அதே மாதிரி இந்த செல் கால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது அப்படின்னா, இது க்ளவுடுக்கு மேலே வர செல் கால். ரெண்டாவது பட்சமாக 3த்தில் 2 வந்து ப்ளூவில் இருக்குது. அப்போது இந்த செல் கால் நீங்கள் தவிர்க்கப்பட வேண்டிய செல் கால். அதே மாதிரி இந்த செல் கால் பார்த்தீங்கன்னாலும் அப்படி தான். இந்த செல் கால் நீங்கள் சாதாரணமாக தவிர்க்கலாம். ஏன் தவிர்க்கலாம் அப்படின்னா, இந்த ரிப்பன் பாருங்கள், 3த்தில் 2 ப்ளூ இருக்குது. ரெண்டாவது, க்ளவுடுக்கு மேலே வரக்கூடிய செல் கால், இதை தவிர்க்கலாம். மூணாவது, இந்த பை கால் நீங்கள் எடுக்கலாம். இந்த பை கால் நீங்கள் எடுக்கும்போது எப்படி அப்படின்னா, நீங்கள் இதை பாருங்கள், ஆல்ரெடி வந்து ஒரு ஹை வந்திருக்கு. இந்த பை கால் எடுக்கலாம். 3த்தில் வந்து 2 வந்து ப்ளூவில் தான் இருக்குது. எடுத்தீங்கன்னா கூட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பொருளுக்கும் நீங்கள் வந்து ஒரு ப்ரீ டிஃபைன்டு டார்கெட் அதை செட் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன். ப்ரீ டிஃபைன்டு டார்கெட் அப்படின்னா, உதாரணமாக க்ரூடுக்கு வந்து ஒரு 10 பாயிண்ட், நிக்கலுக்கு 2 பாயிண்ட், காப்பருக்கு வந்து 70 பைசா,
இந்த மாதிரி சில்வருக்கு பார்த்தீங்கன்னா 100 150 பாயிண்ட் 200 பாயிண்ட் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டார்கெட் வந்து முன்கூட்டியே தீர்மானிச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அடுத்த செல் கால் கொடுக்குற வரையும் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரெண்டாவது, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ளவுடானது எவ்வளோக்கு எவ்வளோ வந்து மெல்லியதாக இருக்கோ, அதாவது இந்த மாதிரி இந்த இடத்துல க்ளவுட் பாருங்கள் மெல்லியதாக இருக்குது, இது இங்கே பாருங்கள் க்ளவுட் வந்து திக்னஸாக இருக்குது. இந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ க்ளவுட் மெல்லியதாக இருக்கோ அங்கே வந்து ஒரு ட்ரெண்டு சேஞ்சிங் வந்து நடக்க போகுது, அதாவது ஒரு ட்ரெண்டோட மாற்றம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். உதாரணத்துக்கு இங்கே பாருங்கள், இங்கே பைக் கொடுத்துருக்கான், ஆனால் பைக் கொடுக்கும்போது இந்த இடம் பார்த்தீங்கன்னா க்ளவுடுக்கு கீழே இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா க்ளவுடுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகிற வரையும் வெயிட் பண்ணணும். இப்போ இந்த கேண்டில் பாருங்கள் க்ளவுடுக்கு மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ரிப்பனில் 3 ரிப்பனுமே ப்ளூ ஆகிடுச்சு. அப்போது நீங்கள் இந்த கேண்டிலோட ஹையை கட் பண்ணும்பொழுது தாராளமாக நீங்கள் எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ்ன்றது நீங்கள் தனியாக எது போட வேண்டாம். இந்த பைக்கு பின்னாடியே கோடு வருது இல்லையா, அது வந்து ஸ்டாப் லாஸ் லைனாகவே உங்களுக்கு வந்து பயன்படும். அதை நீங்கள் ஸ்டாப் லாஸ் லைனாக வச்சுக்கலாம். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு பைக்காலோ செல் காலோ வந்தால் கூட, உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பைக் கால் வந்திருக்கு, ஒரு செல் கால் வந்திருக்கு, அது நீங்கள் வந்து இந்த க்ளவுடை வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க இது கரெக்டான பைக்காலா இல்லையான்னு. உதாரணத்துக்கு இந்த செல் கால் எடுத்துக்கும், இந்த செல் கால் வந்து வந்திருக்கு, இந்த செல் கால் கரெக்டான செல் காலாக இருந்தது அப்படின்னா நீங்கள் எப்போ என்ட்ரி கொடுக்கலாம் அப்படின்னா, கீழே பாருங்கள் ரிப்பன் ரெண்டுமே 3க்கு 2 ரெட்டாக இருக்கிறதுனால எடுக்கலாம். ரெண்டாவது க்ளவுடுக்கு கீழே இருக்குது. மூணாவது என்ன அப்படின்னா, இந்த க்ளவுடோட லோ ப்ரைஸ் இருக்கு இல்லையா, க்ளவுடோட லோ ப்ரைஸ்னால் இந்த மேலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல பாருங்கள் ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் வருது பாருங்கள், தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், நான் கர்சர் வைக்கிறேன் பாருங்கள், இந்த இடத்துல ஓப்பன் ஹை லோ க்ளோஸ், அதாவது ஒரே இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், நான் இந்த அம்புக்குறி போட்டு காட்டணும் பாருங்கள், அங்கே வந்து ஓப்பன் ஹை லோ 4மே வருது பாருங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸ், க்ளவுடோட லோ ப்ரைஸ் என்ன, அதாவது அந்த பர்டிகுலர் கேண்டிலோட லோ ப்ரைஸ், உதாரணத்துக்கு ஒரு செல் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த கேண்டிலோட லோவை கட் ஆனால் தான் நீங்கள் வந்து செல்லே போகணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. இந்த க்ளவுடோட லோ கட் ஆகணும், லோ கட் ஆனால் மட்டும்தான் நீங்கள் செல் போகணும். போயிட்டு நீங்கள் மேலே இருக்கிற ஸ்டாப் லாஸ் லைனை அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. முடிஞ்ச அளவு உங்களுக்கு ஒரு டார்கெட் வந்ததுன்னா அந்த டார்கெட்டை முடிச்சுட்டு வெளியில் வர வழியை பாருங்கள். இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு இந்த கேண்டில் பாருங்கள், 3க்கு 2 ப்ளூவாக இருக்குது, ஆனால் இது க்ளவுடுக்கு கீழே தான் பைக் கொடுத்துருக்கான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஹையை கட் ஆனதுக்கப்புறம் தான் வாங்கணும். இங்கே பாருங்கள், இந்த ஹை பாருங்கள் உங்களுக்கு 5594, இந்த 5594 இந்த இடத்துல கட் ஆகுது அப்படின்னா, இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கட் ஆகுது பாருங்கள், இந்த இடத்துல கட் ஆகுது இல்லையா, கட் ஆகும்போது இங்கேயே நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு ஸ்டாப் லாஸ்ன்னு எது போட வேண்டாம், இந்த பின்னாடி வர்றதே ஸ்டாப் லாஸை வச்சுக்கோங்க. இப்போ கரண்ட் மார்க்கெட் பாருங்கள் 5611 இருக்கான். இந்த மாதிரி நீங்கள் வாங்கணும். ரெண்டாவது உங்களுக்கு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு பை வரும்பொழுதே இந்த இடத்துல பாருங்கள், இந்த க்ளவுட் பாருங்கள் க்ரீன் கலராக வந்துருச்சு. இந்த மாதிரி க்ரீன் கலராக வந்துருச்சுனாலே இது வந்து மார்க்கெட் ஏற போகிறதுக்கு உங்களுக்கு உண்டான ஒரு அறிகுறியை காட்டும், அதாவது எல்லோ கலரில். அதே மாதிரி மார்க்கெட் இறங்கும் பொழுது சப்போஸ் இது வந்து இந்த மாதிரி கலரில் இருந்தது அப்படின்னா, இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் இருந்ததுன்னா மார்க்கெட் இறங்க போகுதுன்ற உங்களுக்கு ஒரு முன்கூட்டியே உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. பட் இதை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். இது வந்து உங்களுக்கு ஒரு ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான ஒரு சின்ன ஒரு டூலாக யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். மற்றும் வந்து மேலும் வந்து இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, க்ளவுடுக்கு கீழே இருந்தால் டவுன் ட்ரெண்ட், க்ளவுடுக்கு மேலே இருந்தால் அப் ட்ரெண்ட். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ரெண்டாவது, இப்போ நீங்கள் ஒரு பைக் கேண்டில் வருது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பைக் கேண்டில் பை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்டாப் லாஸை நான் சொன்ன மாதிரி இந்த செல் கால் வர வரைக்கும் பயன்படுத்தலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த பைக் கொடுக்குற கேண்டிலுக்கு முன்னாடி கேண்டில் இருக்கு இல்லையா, அந்த கேண்டிலோட லோ, அதாவது லோ பார்த்தீங்கன்னா 5581, இந்த 5581 உதாரணத்துக்கு இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா பைக் கொடுக்கறது வந்து 5594, இதோட ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5581, அந்த 81 நீங்கள் ஸ்டாப் லாஸாக பயன்படுத்தலாம். பட் நான் என்ன உங்களுக்கு சஜஸ்ட் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் பை பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த செல் வர வரையும் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா பின்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் கோடு இருக்கு இல்லையா, இதே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டாப் லாஸ் லைன் அண்ட் சப்போர்ட் லைனாகவே உங்களுக்கு வந்து பயன்படும். முக்கால்வாசி டைமில் வந்து இந்த மாதிரி இதை தொட்டுட்டு கூட மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், கீழே வந்தால் திருப்பி மேலே தொட்டுட்டான் இந்த லைனை, திருப்பி கீழே வரான் கேண்டில். இந்த லைனையே வந்து நீங்கள் வந்து அடுத்த பை வர வரையும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரெண்டாவது என்னென்னா, உங்களுக்கு வந்து ஹை சக்ஸஸ் ரேஷியோ கிடைக்கிறதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி, அதாவது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே நீங்கள் போதும்.
இதில் பார்த்தீங்கன்னா எல்லா காலுமே நீங்கள் எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு கரெக்டான கால் வந்தால் மட்டும் நீங்கள் எடுங்க. நீங்கள் ஒரு காலில் எடுக்கும்போது இந்த க்ளவுடை பாருங்கள், க்ளவுடுக்கு மேலே கொடுத்துருக்கானா, க்ளவுடுக்கு கீழே கொடுத்துருக்கானா. நீங்கள் பார்த்த மாத்திரத்துலேயே இது வந்து க்ளவுடுக்கு மேலே இருந்தால் அப் ட்ரெண்ட், க்ளவுடுக்கு கீழே இருந்தால் டவுன் ட்ரெண்ட். அந்த கேண்டில் ஆனது கேண்டில் நீங்கள் ஒரு கால் வருது அப்படின்னா இந்த கால் நம்ம எடுக்கக்கூடிய காலா, இது க்ளவுடுக்கு மேலே இருக்கானா, ரெண்டாவது ஃபில்டரில் வந்து என்ன கொடுக்குறான் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஒரு 10 கால் அன்வான்ட் கால் பண்ணிவிட்டு 10 கால் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே பண்ணிவிட்டு உக்காந்துட்டே இருக்கிறத விட கரெக்டான கால் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த காலை மட்டும் பண்ணிவிட்டு ஒரு 10 பாயிண்ட் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ட்ரேடும் குறையும். ரெண்டாவது உங்களுக்கு பீஸ் ஆஃப் மைண்டும், சக்ஸஸ் ரேஷியோ அதிகமாகும். நீங்கள் 10 கால் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. கரெக்டான கால் ஒரு கால் பண்ணாலே போதுமானது. அது வந்து இந்த சிஸ்டமில் வந்து ஈஸியாக வந்து பயன்படுத்தலாம். நன்றி.